மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியாக இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்துவிட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியாக. சிறுபான்மை நலன் மானிய கோரிக்கை மீதான அறிவிப்புகளிலே அறிவிப்பு 2 குறைந்த வாடகையில் குடும்ப நிகழ்ச்சிகளை பொது மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதற்கு ஏதுவாக சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டிலே சமுதாய நலக்கூடங்கள் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலேயே அதிகமான சிறுபான்மை மக்கள் பர்சன்டேஜ் வைஸில் வசிக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 5 மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விடுபட்டிருக்கின்றது. அங்கே தான் அதிகமாக சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு வசிக்கின்றார்கள். பர்சன்டேஜ் வைஸில் அதுதான் அதிகமாக வருது. இந்த 5 குறை இல்லை, 6 அதிகம் நீ சேர்த்து கொடுங்க. அதான் இப்போ நான் ஏன் அறிவிப்பை முதல்ல வைக்கணும்னு சொன்ன காரணம் உங்களுக்கு புரியுதா? உடனே சொல்றது அதனால நாங்களும் கேள்வி வாய்ப்பு கொடுத்துருக்கல. உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்பாகவே அறிவித்துவிட்ட காரணத்தால் தான் இந்த கேள்வி இப்போது எழுகிறது. இந்த கேள்வியில் பணம் ஒதுக்க முடியுமா? ஏற்கனவே தீட்டப்பட்டு பணம் இந்தந்த பகுதிக்கு இது ஒதுக்கப்பட்டு இப்போ புதிதாக இருப்பது வராண்டில் தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர புதிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பாக அதை அறிவித்தால் எந்த கேள்வி இருக்காது. அதில் அமைச்சர் பதிலுரைக்கு முன்பாக இதே நிலைமை தானே? இல்லை அப்புறம் கேட்க முடியாதுல்ல, உறுப்பினர்கள் கேட்க முடியாதுல்ல. இல்லை இருந்தாலும் கிடைக்க இல்லை கேட்கறதுக்கு உறுப்பினர் கேட்பதற்குரிய வாய்ப்பையும் இது உருவாக்கி தருகிறது என்பதில் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும்.